ஆண்டவருடைய பாதத்திலே அமர்ந்து ஆயத்தப்படுத்தின செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆண்டவருடைய பிரசன்னத்திலே நிறுத்தப்பட்டிருக்கிறேன். ஆகவே நிச்சயமாய் ஆண்டவர் நம்மோடு பேச போகிறார், நம்மோடு இடைபட போகிறார், நம்மோடு அவர் செயல்பட போகிறார். ஆண்டவரே, அந்த வாக்கியத்தை நான் அனுபவிக்க வேண்டும் என்று சொல்லி காத்துருங்கள். அன்பானவர்களே, ஒருவேளை இரண்டாம் வருகை என்று சொன்னாலே நம்ம பல செய்திகளை கேட்டிருப்போம். என்னுடைய சின்ன பிள்ளை பருவத்தில் இருந்தோ நானும் இதை கேட்டு வளர்ந்தவன் தான். ஆண்டவர் வருகிறேன் வருகிறேன் என்று சொன்னாரே, ஏன் இதுவரை வரவில்லை, ஏன் அவர் தாமதித்துக் கொண்டிருக்கிறார் என்ற ஒரு கேள்வி பல வேளையிலே நம்மிடத்தில் எழும்புவது உண்டு. நாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய வருகையை குறித்து அல்லனா கடைசி கால நிகழ்வுகளை குறித்து திருமறையிலே தானியேல் தீர்க்கதரிசன புஸ்தகத்திலிருந்து அதிகமான செய்திகளை கேட்டிருப்போம். வெளிப்படுத்தின விசேஷத்திலிருந்து அதிகமான செய்திகளை கேட்டிருப்போம். ஆனால் இன்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தாமே தன்னுடைய வாயை திறந்து உலகத்தின் முடிவுக்கும் என்னுடைய வருகைக்கும் இருக்கிற அடையாளங்கள் என்ன என்பதை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தாமே சொன்ன பகுதியிலிருந்து இந்த நாளிலே நமக்கு உணர்த்த ஆண்டவர் சித்தமுடையவராக இருக்கின்றார். ஏன் அவர் தாமதித்துக் கொண்டிருக்கிறார்? 2 பேதுரு 3வது அதிகாரம் 9வது வசனத்தை நாம் படிக்கின்ற வேளையிலே அவர் தாமதிப்பதற்கான காரணம் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிக்க கேளுங்கள். தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மேல் நீடிய பொறுமை உள்ளவராய் இருக்கிறார். அன்புக்குரியவர்களே, நாம் கெட்டு போக கூடாது என்பதற்காக அவர் நீடிய பொறுமையுடையவராக இருக்கிறார். ஆனால் இனியும் காலம் செல்லாது. இன்று உலகத்திலே நடைபெறுகின்ற உலக சூழல்களை எல்லாம் நாம் கவனித்து பார்க்கின்ற வேளையிலே திருமறையிலே சொல்லப்பட்ட அத்தனை செய்திகளும் நிறைவேறிக் கொண்டிருக்கின்ற காலகட்டத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். மனிதர்களுடைய சுபாவங்களிலே பயங்கரமான மாற்றங்கள் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. 2 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 3வது அதிகாரம் முதல் 5 வசனத்திலே பரிசுத்த பவுல் அப்போஸ்தலர் மிக அழகாக சொல்லுகிறார். கடைசி நாட்கள் வருகின்ற போது மனிதனுடைய சுபாவங்கள் எப்படி மாறிக்கொண்டிருக்கும், மனிதன் எப்படி மாறுவான், மனிதனுடைய குணாதிசயங்கள் எப்படி மாறும் என்று மிக அழகாக பட்டியலிட்டு சொல்லுகின்றார். அதை மட்டும் நாம் படித்தாலே போதும். நாம் வாழுகின்ற காலம் கடைசி காலம் என்பதை நம்மால் நிச்சயம் புரிந்து கொள்ள முடியும். அந்த பகுதியை வேகமாக ஒரு முறை படித்துவிட்டு மத்தேயு 24வது அதிகாரத்துக்கு நாம் திரும்பி வரலாம். வாசிங்கள். மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக. எப்படி என்றால் மனிதனுடைய சுபாவங்கள் கடைசி நாட்களிலே எப்படி மாறும் என்றால் மனுஷர்கள் தற்பிரியர்களாயிருப்பார்கள், சுயநலவாதிகளாயிருப்பார்கள். நான் எனது மனைவி, எனது பிள்ளை, எனது குடும்பம் என்று சொல்லுகின்ற குறுகிய வட்டத்துக்குள்ளே மனிதன் வாழ்ந்து கொண்டிருப்பான். பாருங்க, இன்றைக்கு அத்தனை மனிதர்களும் சுயநலவாதிகளாய் மாறிவிட்டார்கள். காரணம், காலம் கடைசி காலம். பணப்பிரியர்களாய் மாறுவார்கள். கடைசி காலத்திலே மனிதர்கள் பணப்பிரியர்களாய் மாறுவார்கள். பணம் 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 என்று சொல்லி பணத்துக்கு பின்னால ஓடிட்டே இருப்பார்கள். பணம் என்றால் பிணமும் வாய்ப்பிழக்கும் என்று சொல்லுகின்ற நிலைமையிலே இன்று பணத்திற்காக எதையும் செய்ய தயங்காதவர்களாக மனிதர்கள் மாறிக்கொண்டிருக்கிறார்கள். காரணம், காலம் கடைசி காலம். வீம்புக்காரராயும் அகந்தை உள்ளவர்களாயும் இதெல்லாம் கடைசி காலத்திலே மனிதனுடைய குணாதிசயங்கள் இப்படியாக இருக்கும் என்று சொல்லி பவுல் சொல்லுகின்றார். தூஷிக்கிறவர்களாயும் தாய் தகப்பன்மாருக்கு கீழ்ப்படியாதவர்களாகும். என்னை பாருங்க, இங்க இருக்கிற வயசானவங்களுக்கு தெரியும். நாம சின்ன குழந்தையா இருந்த டைம்ல அப்பா அம்மாவுக்கு நாம எவ்வளவு கீழ்ப்படிதல் உள்ள பிள்ளைகளாக இருந்தோம். இன்றைக்குள்ள பிள்ளைகளை பாருங்க, பிறந்து வருகின்ற வேளையிலே குணாதிசயத்திலே மாற்றம். அங்க போகாதேன்னு அங்கதான் போவான், இதை செய்யாதேன்னு
வான்னா அதைத்தான் செய்வான், இங்க வான்னா இங்க வரமாட்டான். இன்னைக்கு தாய் தகப்பன்மாருக்கு கீழ்ப்படியாதவர்களாய் பிள்ளைகள் மாறிக்கொண்டிருக்கிறார்கள். அன்னைக்கு 20 வயசுல நாம சிந்திச்ச காரியங்களை எல்லாம் இன்னைக்கு 5 வயசு பிள்ளை சிந்திக்கிறோம், 5 வயது பிள்ளை செய்யறோம். இன்னைக்கு ஜீனிலை பிறக்கின்ற வேளையிலே ஜீனிலை பெரிய மாற்றங்கள், அந்த ஜீனிலை பல குணாதிசயங்கள் மாறுபட்ட பிள்ளைகளாய் பிறந்து வருகின்றார்கள். தாய் தகப்பன்மாருக்கு கடைசி காலத்திலே பிள்ளைகள் கீழ்ப்படியாதவர்களாய் மாறுவார்கள். நன்றி அறிய மாட்டாங்க. இந்த கையில வாங்குவாங்க, இந்த கையில அறைவாங்க. இன்னைக்கு நாம நன்றி கட்ட உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். காரணம், காலம் கடைசி காலம். பரிசுத்தம் இல்லாதவர்களாகவும் சுபாவத்திலே அன்பில்லாதவர்களாகவும் இணங்காதவர்களாகவும் அவதூறு செய்கிறவர்களாகவும் இச்சை அடக்கமில்லை. இன்னைக்கு எங்கு பார்த்தாலும் நாம பார்க்கிற செய்திகள், தொலைக்காட்சியிலனாலும் சரி, செய்தித்தாளினாலும் சரி, எங்கு பார்த்தாலும் மனிதனுக்கு இச்சை அடக்கமில்லை. கள்ள காதலினாலே எத்தனை கொலைகள், திருமணத்துக்கு அப்பாற்பட்ட உறவுகளினாலே எத்தனை பிரச்சனைகள். இச்சையிலே அடக்கமில்லாதவர்களாய் கடைசி காலத்திலே மனிதர்கள் மாறிவிடுவார்கள். கொடுமை உள்ளவர்களாயும் நல்லோரை பகைக்கிறவர்களாயும் துரோகிகளாகவும் துணிகரமுள்ளவர்களாகவும் இருமாப்புள்ளவர்களாகவும் தேவ பிரியராயிராமல் சுகபோக பிரியர்களாகவும் தேவ பக்தியின் வேஷத்தை தரித்துக் கொண்டு அதன் பலனை மறுதலிக்கிறவர்களாகவும் மாறுவார்கள். என் மகனே, ஆண்டவருக்கு பிரியமான பிள்ளையே, இப்படிப்பட்டவர்களை விட்டு நீ விலகு என்று சொல்லி பவுல் சொல்லுகின்றார். அன்பானவர்களே, தொடர்ந்து மத்திய 24க்கு வருவோம். இந்த குணாதிசயங்கள் எல்லாம் நம்முடைய கண்கூடாக நாம் மனிதர்களிடத்தில் பார்க்கின்ற குணாதிசயங்கள். அப்படின்னா நானும் நீங்களும் வாழ்ந்து கொண்டிருக்கிற காலம் கடைசி காலம். மத்திய 24வது அதிகாரம் 3வது வசனத்திலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய சீஷர்கள் வந்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பார்த்து கேட்கிறார்கள். ஒரு பெரிய கேள்வியை கேட்கிறார்கள். அந்த கேள்வி என்னன்னா, உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன ஆண்டவரே, எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று கேட்டார்கள். உலகத்தின் முடிவுக்கும் உம்முடைய வருகைக்கும் அடையாளம் என்ன ஆண்டவரே, அது எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று கேட்டார்கள். 24வது அதிகாரம் நீங்க வீட்டில் போய் இன்னைக்கு அதை முழுவதும் வாசிக்க வேண்டும். அது முழுக்க கடைசி காலத்தை குறித்த அடையாளங்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்ன அடையாளங்கள். அந்த அடையாளங்கள் நிறைந்த அதிகாரம் தான் 24வது அதிகாரம். 24வது அதிகாரத்தை சிந்தித்தால் 25வது அதிகாரத்தையும் சிந்திக்க வேண்டும். ஏன்னா 24வது அதிகாரத்திலே கடைசி காலத்தின் அடையாளங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. 25வது அதிகாரத்திலே கடைசி காலத்திலே வாழுகின்ற மனிதர்களாகிய நானும் நீங்களும் எப்படி வாழ வேண்டும் என்ற செய்திதான் 25வது அதிகாரம். அன்புக்குரியவர்களே, குறித்த நேரத்திலே மிக வேகமாக 24வது அதிகாரத்திலிருந்து சில அடையாளங்களையும் 25வது அதிகாரத்திலிருந்து நாம் எப்படி வாழ வேண்டும் என்று சொல்லுகின்ற சில ஆலோசனைகளையும் உங்களிடத்திலே வேகமாய் பதிவு செய்ய ஆசைப்படுகின்றேன். கடைசி கால அடையாளங்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மத்தேயு 24வது அதிகாரத்திலே தன்னுடைய வாயை திறந்து கடைசி காலம் எப்படி இருக்கும் என்பதை சொன்னார். அதிலே மிக முக்கியமான 4 அடையாளங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ளுகின்றேன். ஒன்று, பேரழிவுகள், டிஸ்ட்ரக்ஷன். பேரழிவுகள் உலகத்திலே வருகின்ற போது உலகம் அழியும், உலகம் முடிவுக்கு வரும், கடைசி காலம் என்பதை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லி இருக்கிறார். 6வது வசனத்தை படியுங்கள். யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள். யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள். ஆண்டவர் சொன்ன கடைசி காலத்துக்குரிய அடையாளம் இன்னைக்கு நாம தினமும் கேள்விப்படுகிற செய்தி. யுத்தம், உக்ரைனும் ரஷ்யா யுத்தம், இஸ்ரேல் பாலஸ்தீன யுத்தம். தினம் மக்கள் பயத்தோடும் நடுக்கத்தோடும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு கொடிய காலகட்டத்திலே நானும் நீங்களும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். யுத்தங்களின் செய்தியை கேள்விப்படுவீர்கள். பேரழிவுகள் கடைசி காலங்களிலே வரும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். 7வது வசனத்தை வாசிங்கள். ஜனத்துக்கு விரோதமாய் ஜனமும் ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யமும் எழும்பும். பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் பூமி அதிர்ச்சிகளும் பல இடங்களில் உண்டாகும்.
இன்னைக்கு அந்த காலத்துல தானே நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். எங்கு பார்த்தாலும் இன கலவரங்கள், மத கலவரங்கள், இன்னும் பெயர் தெரியாத கொள்ளை நோய்களின் தாக்கங்களிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். தினம் தினம் எத்தனை கொள்ளை நோய்களினாலே மக்கள் அழிந்து கொண்டிருக்கிறார்கள். கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்னதாக நம்முடைய ஆலயங்கள் பூட்டி போடப்பட்ட ஒரு சூழ்நிலைமை நாம் கனவுல கூட நினைச்சு பார்க்கல. வீடுகளை பூட்டி போட்டு விட்டு வீடுகளுக்குள்ளே முடங்கி போன நேரங்கள். அன்புக்குரியவர்களே, கடைசி காலம் என்பதை இந்த நிகழ்வுகள் எல்லாம் நமக்கு எச்சரிக்கிறது. இன்றும் பஞ்சங்கள், எத்தனையோ நாடுகளிலே பஞ்சங்கள், வறுமைகள், இயற்கை அழிவுகள் என்று சொல்லி உலகம் அழிந்து கொண்டிருக்கிற, உலகம் பேரழிவுகளை சந்தித்துக் கொண்டிருக்கிற ஒரு காலகட்டத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கடந்த நாட்களிலே நாம் கேள்விப்பட்ட செய்தி மேக வெடிப்பு. கடந்த மாதத்திலே எத்தனையோ இடங்களிலே மேக வெடிப்புகளினாலே திடீர் மழை, திடீர் வெள்ளம் என்று சொல்லி உத்தரகாண்ட், ஜம்மு காஷ்மீர், அஸ்ஸாம் போன்ற மாநிலங்களிலே பல இடங்கள் அழிந்த செய்தியை கேட்டு நாம் வேதனைப்பட்டோம், துக்கப்பட்டோம். பேரழிவுகளின் காலத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஜனவரி மாதம், இந்த வருட ஜனவரி மாதம் அமெரிக்கா தேசம், வல்லரசு நாடு என்று அழைக்கப்படுகின்ற அமெரிக்கா தேசத்திலே லாஸ் ஏஞ்சல்ஸ் பட்டணம் தீக்கிரையான நிகழ்ச்சியை நாம் பார்த்து கதறினோம். அன்புக்குரியவர்களே, நாம இருக்கிற காலம் பேரழிவுகளின் காலம். 9வது வசனத்தை வாசிங்கள். அப்பொழுது உங்களை உபத்திரவங்களுக்கு ஒப்புக் கொடுத்து உங்களை கொலை செய்வார்கள். என் நாமத்து நிமித்தம் நீங்கள் சகல ஜனங்களாலும் பகைக்கப்படுவீர்கள். அன்புக்குரியவர்களே, ஏனோ இந்த உபத்திரவங்கள் சொல்வதற்கு முன்னதாக பல நிகழ்வுகளிலே ஆண்டவர் அழிவுகளை குறித்து இன்னும் சொல்லுகிறார். உபத்திரவம் வருகின்ற வேளையிலே, உபத்திரவப்படுத்தப்படுகின்ற சூழ்நிலைமையிலே இயற்கையிலும் பலவிதமான மாற்றங்கள் நடைபெறும் என்று சொல்லுகிறார். சூரியன் அந்தகாரப்படும், சந்திரன் ஒளியை கொடாதிருக்கும், நட்சத்திரங்கள் வானத்திலிருந்து விழும், வானத்தின் சத்துவங்கள் அசைக்கப்படும் என்று சொல்லுகின்ற செய்தி சொல்லப்பட்டு இருக்கிறது. அன்புக்குரியவர்களே, இன்னைக்கு எரி கற்கள் எல்லாம் வானத்திலிருந்து விழுந்து கொண்டிருக்கின்ற ஒரு காலகட்டத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஓசோன் மண்டலத்திலே பெரிய ஓட்டைகள் விழுந்த வண்ணமாக உள்ளது. வான மண்டலங்கள் அசைகின்ற காலகட்டத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்ம வாழுகிற காலம் பேரழிவுகளின் காலம். எத்தனை காலம் நாம் இந்த உலகத்துல வாழ போறோம்னு நமக்கு தெரியாது. உலகம் எப்பொழுது அழியும் என்று தெரியாது. ஆண்டவர் சொன்ன அத்தனை காரியங்களும் ஒவ்வொன்றாக நிறைவேறி கொண்டிருக்கிறது. ஒரு காலத்துல நம்முடைய சின்ன பிள்ளை பருவத்துல எல்லாம், நம்முடைய மூதாதையர்களுடைய காலத்துல எல்லாம் கிறிஸ்தவர்கள் ரொம்ப பயந்துட்டே இருந்தாங்க. ஐயோ, உலகம் அழிய போகுது அப்படின்னு சொல்லி கிறிஸ்தவர்கள் எல்லாம் பயந்துட்டு இருந்தாங்க. பயபக்தியோடு வாழ்ந்தாங்க, ஆண்டவருக்கு பயப்படுகிற பயத்தோடு வாழ்ந்தாங்க. ஆனா அப்ப விஞ்ஞானிகள் எல்லாம் என்ன சொன்னாங்கன்னா, கிறிஸ்தவர்கள் முட்டாள்கள், அறிவற்றவர்கள், உலகத்துக்கு அழிவே கிடையாது, உலகம் அழியாது அப்படின்னு சொல்லி விஞ்ஞானிகள் எல்லாம் சொன்னாங்க. ஆனால் இன்று அப்படி அல்ல நிலைமை. இன்று அத்தனை விஞ்ஞானிகளும் சொல்லுகிறார்கள் உலகம் அழியும், உலகம் அழிந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி இன்னைக்கு விஞ்ஞானிகள் எல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். 21st செஞ்சுரியினுடைய உலகத்தின் நம்பர் 1 விஞ்ஞானி என்று அழைக்கப்படுகிறவர்கள் ஸ்டீபன் ஹாக்கிங் என்று சொல்லுகின்ற விஞ்ஞானி. அவர் கடந்த 2018 வருடத்திலே மார்ச் மாதம் 14ஆம் தேதி அவர் உலக வாழ்வை நிறைவு செய்தார். இந்த 21st செஞ்சுரியினுடைய நம்பர் 1 சயின்டிஸ்ட் என்று அழைக்கப்படுகிற இந்த ஸ்டீபன் ஹாக்கிங் என்ன சொன்னார்னா, அவர் மரிப்பதற்கு முன்னதாக உலகத்தை குறித்து மக்கள் என்ன நினைக்கிறார்கள் என்பதை அறிவதற்காக ஒரு தனி வெப்சைட் ஒன்றை உருவாக்கி அதிலே கேள்வி ஒன்றை உலகத்தின் பார்வைக்கு அனுப்பி வைத்தார். அந்த கேள்வி என்னன்னா, அடுத்த 100 ஆண்டுகளை இந்த பூமியிலே மனிதர்கள் சந்திக்க முடியுமா? அதுதான் கேள்வி. சந்திப்பது எப்படி? அந்த கேள்வியை உலக மக்களின் பார்வைக்காக விட்டார். உலகத்திலிருந்து ஏராளமான பதில்கள் வந்து கொண்டே இருந்தது. ஆனால் உலகமே இந்த ஸ்டீபன் ஹாக்கிங் என்ன சொல்ல போகிறார் என்பதை அறிவதற்கு மிகுந்த ஆவலோடு காத்திருந்தார்கள். கடைசியாக அவர் தன்னுடைய ரிசர்ச்சின் முடிவாக அவர் சொன்ன செய்தி என்னன்னா,
அவருடைய பதில் இப்படியாக இருக்கிறது: அடுத்த 100 ஆண்டில் மனுக்குலம் உலகில் வாழ முடியுமா முடியாதா என்று எனக்கு தெரியாது. ஆனால் வானத்தின் எரிகற்கள் விழுந்த வண்ணம் உள்ளது. ஓசோன் மண்டலம் பெரிய ஓட்டைகளால் நிறைந்திருக்கிறது. நியூக்ளியர் வார், வைரஸின் தாக்கங்கள் அதிகரித்துக் கொண்டிருக்கிறது. கால சூழ்நிலைமையிலே பயங்கரமான மாற்றங்கள் வந்து கொண்டிருக்கிறது. மக்கள் தொகை பெருக்கம் பெருகிக் கொண்டிருக்கிறது. தொழில்நுட்பத்திலே அசுர வளர்ச்சியை உலகம் கண்டு கொண்டிருக்கிறது. மனிதர்களை மூர்க்கமாக மாற்றுகின்ற உள் உணர்வுகள் மனிதர்களுக்கு உருவாகி கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலைமையிலே இன்னொரு புதிய டெக்னாலஜி ஒன்றை கண்டுபிடித்து வேறு ஒரு பிளானட்டுக்கு போனால் மனிதனால் வாழலாம் அப்படின்னு சொல்லி அவருடைய ரிசர்ச்சை சொன்னார். அன்புக்குரியவர்களே, இதைத்தான் 2025 ஆண்டுகளுக்கு முன்னதாக அருள்நாதர் இயேசு கிறிஸ்து சொன்னார்: உங்களுக்காக ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன். நான் வந்து உங்களை அங்கே வாழும்படியாய் நான் அழைத்து செல்லுவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. இதைத்தான் ஆண்டவர் அன்று சொல்லி போனார். நாம் இருக்கிற காலம் பேரழிவுகளின் காலம். இரண்டாவது அடையாளம் டிசப்ஷன், வஞ்சனை. டிஸ்ட்ரக்ஷன், டிசப்ஷன். டிசப்ஷன் என்ன? வஞ்சனை. 5வது வசனத்தை படியுங்கள். அநேகர் வந்து என் நாமத்தை தரித்துக் கொண்டு நானே கிறிஸ்து என்று சொல்லி அநேகரை வஞ்சிப்பார்கள். இன்றைக்கு இந்த வஞ்சனையின் காலத்திலே தான் வைக்கப்பட்டிருக்கிறோம். 11வது வசனம்: அநேக கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி அநேகரை வஞ்சிப்பார்கள். 24வது வசனம்: ஏனெனில் கள்ள கிறிஸ்துக்களும் கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்ட தென்னிந்திய திருச்சபை மக்களையும் தெரிந்து கொள்ளப்பட்ட ஆற்றூர் சேகரத்துக்குட்பட்ட விசுவாசிகளையும் வஞ்சிக்கத்தக்கதாக பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்வார்கள். நாம் இருக்கிற காலம் வஞ்சனையின் காலம். இன்னைக்கு எங்கு பார்த்தாலும் நானே கிறிஸ்து, நானே தீர்க்கதரிசி என்று சொல்லி தெரிந்து கொள்ளப்பட்ட விசுவாசிகளையும் வஞ்சிக்கத்தக்கதாக பெரிய அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்து கொண்டிருக்கிற ஒரு காலகட்டத்திலே நானும் நீங்களும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அன்பு சபையே, ஆண்டவருக்கு பிரியமான, ஆண்டவரை நேசிக்கிற பிள்ளைகளே, சுகத்திற்காகவும் சுகபோகத்திற்காக மட்டும் இயேசுவை தேடும் மக்கள் நிச்சயமாக கடைசி காலத்திலே வஞ்சிக்கப்படுவார்கள். சுகத்திற்காகவும் சுகபோகத்திற்காக மட்டும் இயேசுவை தேடுகின்ற பிள்ளைகள் நிச்சயமாக கடைசி காலத்திலே வஞ்சிக்கப்படுவார்கள். இன்றைக்கு இந்த கள்ள கிறிஸ்துக்களும் கள்ள தீர்க்கதரிசிகளும் நம்மை வஞ்சித்து போடுகின்ற 3 காரியங்கள் உண்டு. நான் நிறைய பேசணும்னு நினைக்கிறேன். ஆண்டவர் ஆனா உணர்த்தி கொண்டே இருக்கிறார். நேரம் நமக்கு அதிகமாய் போய்கொண்டே இருக்கிறது. ஆனாலும் சில உண்மைகளை நான் அழுத்தமாய் சொல்ல இந்த இடத்திலிருந்து உணர்த்தப்படுகின்றேன். நம்ம அதிகமாய் வஞ்சிக்கப்படுகின்ற 3 காரியங்கள். ஒன்று ஞான ஸ்நானம், இன்னொன்று பரிசுத்தாவி, இன்னொன்று அந்நிய பாஷை. இந்த 3 காரியங்களிலும் தான் இன்று தெரிந்து கொள்ளப்பட்ட விசுவாசிகளும் வஞ்சிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, ஞான ஸ்நானம் என்ன? நம்ம ஆண்டவருடைய மந்தையிலே சேருவதற்கு வெளிப்படையான அடையாளமாய் செய்து கொள்ளுகின்ற ஒரு அடையாளம். தண்ணீர் அங்கே முக்கியம் அல்ல. தண்ணீர் யாரையும் ரட்சிக்காது. அன்பு சபையை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். தண்ணீர் யாரையும் பரலோகத்துக்கு கொண்டு போகாது. தண்ணீர் யாரையும் ரட்சிக்காது. தண்ணீர் ஆண்டவரால் படைக்கப்பட்ட ஒரு பொருள். தண்ணீர் அல்ல முக்கியம், ஆண்டவரோடு வாழுகின்ற வாழ்க்கை முக்கியம். க்ளோஸ் இன்டிமேட் ரிலேஷன்ஷிப்ல வாழுகின்ற வாழ்க்கை முக்கியம். நீ ஞான ஸ்நானம் எடுத்தேன்னா நீ பரலோகத்துக்கு போக முடியாது. ஒருவேளை இன்னைக்கு நான் ஞான ஸ்நானம் எடுத்து இன்றைக்கு நான் மரித்து போனால் ஒருவேளை பரலோகம் போவோம். நாளைக்கு நம்முடைய நிலை என்ன? அடுத்த நாள் நம்முடைய நிலை என்ன? கடைசி வரையிலும் அந்த ஞான ஸ்நானத்துக்குரிய வாழ்க்கை நமக்கு வேண்டும். வாழ்க்கை தான் முக்கியம், தண்ணீர் அல்ல முக்கியம். இந்த ஞான ஸ்நானத்துக்கு திருமறையிலே பயன்படுத்தப்பட்டிருக்கின்ற 2 வார்த்தைகள் உண்டு. நம்முடைய மூல மொழியாகிய எபிரேய மொழியிலே ஞான ஸ்நானத்துக்கு பயன்படுத்தப்பட்டிருக்கிற வார்த்தை டபார் என்ற வார்த்தை. நம்முடைய புதிய ஏற்பாடு கிரேக்க மொழியிலே பயன்படுத்தப்பட்டிருக்கிற வார்த்தை பாப்டிசோ என்ற வார்த்தை.
பாப்டிசோ என்ற வார்த்தை. இந்த 2 வார்த்தைகளையும் நீங்கள் சரியாய் படித்தால் நீங்கள் ஞான ஸ்நானத்தில் குழப்பமே அடைய மாட்டீர்கள். இந்த 2 வார்த்தைக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிற பொருள் தெளித்தல், மூழ்குதல், கழுவுதல், நனைத்தல், எல்லா பொருள்களும் அந்த 2 வார்த்தைக்குள்ளே இருக்கிறது. தண்ணீர் யாரையும் ரட்சிக்காது, தண்ணீர் யாரையும் பரலோகத்துக்கு கொண்டு போகாது. ஆண்டவரோடு வாழுகின்ற வாழ்க்கை முக்கியம். நான் இன்றைக்கு மரித்து போனாலும் என் ஆண்டவரோடு கூட என்னால் வாழ முடியும் என்று சொல்லி வாழுகின்ற வாழ்க்கை முக்கியம். அதை தெரியாம இன்று அநேக தென்னிந்திய திருச்சபை மக்கள் வஞ்சிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள், ஏமாற்றப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆற்றூர் சேகரத்துக்குட்பட்ட திருச்சபை விசுவாசிகளே, நம்ம வாழுகிற காலம் வஞ்சனையின் காலம் என்பதை சரியாய் புரிந்து கொள்ள வேண்டும். இன்னொன்னு பரிசுத்தாவி. பரிசுத்தாவியானவரை இன்னைக்கு சிலர் சித்தரிப்பது, அதை பார்க்கின்ற போது கண்ணீர் விட்டு அழத் தோன்றுகிறது. பரிசுத்தாவியானவர் யார்? தந்தையாகிய கடவுள், குமாரனாகிய கடவுள், பரிசுத்தாவியானவராகிய கடவுள். தந்தை எப்படியோ குமாரன் எப்படியோ அதை போன்றவர் தான் பரிசுத்தாவியானவர். ஏதோ நம்மளை உலுக்கி போட்டுவிட்டு ஓடி போகிற ஆண்டவர் அல்ல, நம்மை அசைத்து போட்டுவிட்டு ஓடி போகின்ற ஆண்டவர் அல்ல. பரிசுத்தாவியானவரை நாம் சரியாய் புரிந்து கொள்ள வேண்டும். பரிசுத்தாவியானவர் என்னோடு கூட இருந்தால் என்னை பாவத்துக்கு நேராக விட மாட்டார், அனுமதிக்க மாட்டார். பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நம்மை கண்டித்து உணர்த்துகிற ஆவியானவர் பரிசுத்தாவியானவர். நாம் சோர்ந்து போயிருக்கிற நேரம், தளர்ந்து போயிருக்கிற நேரம் நமக்கு ஆறுதல் தருகின்றவர் பரிசுத்தாவியானவர். நம்மை தேற்றுகிற ஆண்டவர் பரிசுத்தாவியானவர் இல்ல. நம்மளை வேகமா அசைச்சு போட்டுக்கிட்டு ஓடி போகிற ஆண்டவர் அல்ல பரிசுத்தாவியானவர். இன்னைக்கு இந்த சில ஸ்டேஜ் ப்ரோக்ராம் எல்லாம் நாம பார்த்தோம்னா புகை போட்டா பரிசுத்தாவியானவர் வராரு, டிஸ்கோ லைட் போட்டா பரிசுத்தாவியானவர் வராரு. இதையெல்லாம் பார்க்கின்ற போது உண்மையாகவே என்னுடைய உள்ளம் மிகவும் வேதனைப்படுகிற நேரங்கள் உண்டு. எந்த பைபிள்ல இருந்து படிச்சாங்க? பைபிளை மட்டும் நல்லா படிங்க. ஆண்டவருடைய வார்த்தைகள் தான் உங்களுக்கு வாழ்வு தரும். ஆண்டவருடைய வார்த்தை நம்மை ரட்சிக்கும். இன்னொன்னு அந்நிய பாஷை. அந்நிய பாஷைன்னா என்னது? பரிஷித் பாரா எலோகிம் ஹா ஷமாயிம் ஹா எரேட்ஸ். பரிஷித் பாரா எலோகிம் ஹா ஷமாயிம் ஹா எரேட்ஸ். நான் பேசினது ஏதாவது உங்களுக்கு புரிஞ்சுச்சா? இல்ல. ஆனா நான் சொன்ன வசனம் நம்முடைய பைபிள்ல இருக்கிற ஃபர்ஸ்ட் வசனம். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியை சிருஷ்டித்தார். அதை தான் எபிரேய மொழியில நான் சொன்னேன். எனக்கு எபிரேய மொழியில பயங்கர ஆர்வம். ஏன்னா காட்ஸ் லாங்குவேஜ். என்னுடைய உயர்கல்வி MTH நான் என்னுடைய இந்த பழைய ஏற்பாட்டில் தான் பண்ணேன். ஏன்னா எபிரேய மொழியிலே நான் கவரப்பட்டேன். எபிரேய மொழி என்பது கடவுள் மனிதனோடு கம்யூனிகேட் பண்ணின லாங்குவேஜ். அன்புக்குரியவர்களே, அதுல ஃபர்ஸ்ட் வசனம் தான் நான் சொன்னேன். பரிஷித் பாரா எலோகிம் ஹா ஷமாயிம் ஹா அரேட்ஸ். நான் இப்ப எபிரேய மொழி மட்டும்தான் எனக்கு தெரியும். உங்களுக்கு தமிழ் மொழி தெரியும், எனக்கு தமிழ் மொழி தெரியாது. நான் எபிரேய மொழியில பேசினேன்னா உங்களுக்கு அது தமிழ் மொழியில நீங்கள் புரிய வேண்டும். That is அந்நிய பாஷை. அதுதான் அந்நிய பாஷை. அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்தில் மிக தெளிவாய் அந்த நிகழ்ச்சி சொல்லப்பட்டிருக்கிறது. 120 பேர் மேல் வீட்டறையிலே கூடி ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள். அங்கே பரிசுத்த ஆவியானவர் வல்லமையா இறங்கினார். எல்லாரும் அங்கே அந்நிய பாஷைகளை பேசுகிறார்கள். அங்கே எருசலேமிலே பஸ்கா பண்டிகை கொண்டாடுவதற்காக உலகம் முழுமையிலிருந்தும் யூதர்கள் வந்திருக்கிறார்கள். இந்த சத்தத்தை கேட்டவுடனே, ஏங்க சத்தம் வந்துன்னா அதுக்குதான், அதை கூட நாம புரிய மாட்டோம். ஏன்னா ஒரு சத்தம் வந்தா எல்லாரும் அந்த சத்தம் என்னன்னு பார்க்கிறதுக்கு ஓடி போவாங்க. அதனாலதான் பரிசுத்த ஆவியானவர் அந்த இடத்துல இடி முழக்கத்தை உருவாக்கினார். இடி முழக்கத்தை கேட்டவுடனே ஆங்காங்கிருந்த அந்த பஸ்கா பண்டிகை கொண்டாட வந்த எல்லா மக்களும் ஐயோ ஒரு பெரிய சத்தம் உண்டாகிறது, என்னன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி அங்க போய் பார்க்கிறாங்க. அந்த வேளையிலே 120 பேரும் பரிசுத்த ஆவியானவரால் அங்கே பேசிக் கொண்டிருக்கிறார்கள். பேசினவங்களை, பேசினதை கேட்டவங்க பல நாடுகளிலிருந்து வந்தவர்கள்.
அவர்களுக்கு அது தங்கள் தங்கள் தாய்மொழியிலே தங்கள் மொழியிலே தேவனுடைய மகத்துவத்தை அவர்கள் பேசினதை அவர்கள் புரிந்து கொண்டார்கள். தட் இஸ் அந்நிய பாஷை. நம்ம சரியா புரியல. அந்நிய பாஷைனா ஏதோ நினைக்கிறோம், கலபலான்னு பேசுறதா அந்நிய பாஷை அப்படின்னு நினைக்கிறோம். அது அல்ல அந்நிய பாஷை. அந்நிய பாஷை என்பது, இப்ப நான் எபிரேய மொழிக்காரன், எனக்கு தமிழ் தெரியாது, நான் ஆண்டவருடைய வார்த்தை எபிரேய மொழியில பேசுனேன்னா உங்களுக்கு அது தமிழ் மொழியிலே புரிய வேண்டும். அதுதான் திருமறையிலே சொல்லப்பட்டிருக்கின்ற அந்நிய பாஷை. கடைசி காலம் வஞ்சனையின் காலம், கடைசி காலம் வஞ்சனையின் காலம். அன்புக்குரிய சபையே, விசுவாசத்திலே உறுதியாயிருக்க வேண்டும். இல்லைனா கடைசி காலத்திலே தெரிந்து கொள்ளப்பட்ட விசுவாசிகளையும் வஞ்சித்து போடுவார்கள். மூன்றாவது அடையாளம் பெர்சிக்யூஷன், எதிர்ப்பு, உபத்திரவம் வருகின்ற போது உலகம் அழியும். கிறிஸ்தவர்கள் உபத்திரவப்படுத்துகின்ற போது உலகம் அழியும். 9வது வசனம் வாசிங்க. அப்பொழுது உங்களை உபத்திரவங்களுக்கு ஒப்பு கொடுத்து உங்களை கொலை செய்வார்கள். என் நாமத்து நிமித்தம் நீங்கள் சகல ஜனங்களாலும் பகைக்கப்படுவீர்கள். 10வது வசனம். அப்பொழுது அநேகர் இடறல் அடைந்து ஒருவரை ஒருவர் காட்டிக் கொடுத்து ஒருவரை ஒருவர் பகைப்பார்கள். கடைசி காலம் என்பது எதிர்ப்புகள் நிறைந்த காலம். கடைசி காலம் என்பது உபத்திரவங்கள் நிறைந்த காலம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே சொன்னார். எத்தனை மிஷனரிகள் தினம் இன்றும் இரத்த சாட்சிகளாக மரித்து கொண்டிருக்கிறார்கள். உண்மை கிறிஸ்தவர்கள் அதிகமாய் உபத்திரவப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். இப்படிப்பட்ட காலத்தில் யாரால் விசுவாசத்தை காத்துக்கொள்ள முடியும்? இப்படிப்பட்ட காலத்தில் யாரால் விசுவாசத்தை காத்துக்கொள்ள முடியும்? தங்களுடைய உயிருக்கு மேலாய் இயேசுவை நேசிப்பவர்களால், தங்களுடைய உறவுகளுக்கு மேலாய் இயேசுவை நேசிப்பவர்களால், தங்களுடைய உடைமைகளுக்கு மேலாய் இயேசுவை நேசிப்பவர்களால் மட்டும்தான் கடைசி காலத்திலே விசுவாசத்தை காத்துக்கொள்ள முடியும். நான் அடிக்கடி பயன்படுத்துகின்ற என்னுடைய ஒரு கொட்டேஷன் உண்டு. சிலுவையின்றி மீட்பு இல்லை, பாடுகளின்றி பரலோகம் இல்லை. சிலுவையின்றி மீட்பு இல்லை, பாடுகளின்றி பரலோகம் இல்லை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே நமக்காக ஜீவன் தராமல் இருந்திருந்தார் நமக்கு மீட்பு என்பதே இல்லை. நாம உலகத்துல பாடுகள் அனுபவிக்க நமக்கு மனசு இல்லைன்னா நமக்கு எதுவும் இல்லை, பரலோகமும் இல்லை. நாம இருக்கிற காலம் உபத்திரவத்தின் காலம். ஆகவே கடைசி காலம் என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. ஒரு அடையாளத்தை கூட சொல்லுகின்றேன். கரப்ஷன், பாவ அதிகரிப்பு. பாவம் உலகத்திலே அதிகரிக்கின்ற போது உலகம் அழியும். வசிங்க 12வது வசனம். அக்கிரமம் மிகுதியாவதனால் அநேகருடைய அன்பு தணிந்து போம். அடுத்த வசனம் 13வது வசனம். முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். உலகம் பாவத்தின் உச்சகட்டத்தில் செல்லுகின்ற போது உலகம் அழியும். இன்னைக்கு நம்ம வாழ்ற காலம் எங்கு வர்த்தல அக்கிரமம், எங்கு வர்த்தல அநியாயம். கிறிஸ்தவ சபைகளுக்குள்ளும் அக்கிரமம், கிறிஸ்தவ சபைகளுக்குள்ளும் அநியாயம். அன்புக்குரியவர்களே, பாவ ஆசையின் பெருக்கம், அநீதி, தீங்கு, தீமை, போதை, லஞ்சம், ஊழல், இவைகள் எல்லாம் இன்னைக்கு எல்லாருடைய ரத்தத்திலும் ஊறி போன பாவமாக இருக்கிறது. கடைசி காலம் இப்படிதான் இருக்கும்னு சொல்லி ஆண்டவர் சொன்னார். அதனாலதான் வெளிப்படுத்தல் 22வது அதிகாரம் 11வது வசனத்திலே மிக அழகாக சொன்னார். அநியாயம் செய்கிறவன் கடைசி காலத்திலே சொல்லுகிறார், கடைசி காலத்திலே அநியாயம் செய்கிறவன் செய்து கொண்டே இருக்கட்டும், அசுத்தமாய் இருக்கிறவன் இன்னும் அசுத்தமாய் இருக்கட்டும். ஆனால் ரட்சிக்கப்பட்ட பிள்ளையே, என்னுடைய பேர்ல ஞானஸ்நானம் எடுத்த பிள்ளையே, என்னுடைய சரீரத்திலும் இரத்தத்திலும் பங்கெடுக்கிற பிள்ளையே, நீதி உள்ள பிள்ளையே, பரிசுத்தம் உள்ள பிள்ளையே, நீ இன்னும் 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 பரிசுத்தமாகிக் கொண்டே இருக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. பாவ உலகத்துல பரிசுத்தமாய் வாழ முடியுமா? என்ன பாஸ்டர் சொல்றீங்க? எல்லாரும் பாவத்துல தானே இருக்கிறாங்க, உலகமே பாவம்னு சொல்றீங்க. அப்படின்னா பாவம் நிறைந்த உலகத்திலே நாம் எப்படி பரிசுத்தமாய் வாழ்வது? பரிசுத்தமாய் நம்மால் வாழ முடியுமா? அது ஒரு கேள்வி. முடியும். ஆதியாகமம் 6வது அதிகாரம் 5-6 வசனத்தை நாம் படிக்கின்ற வேளையிலே, நோவாவினுடைய காலம், மனிதர்கள் பாவத்தின் உச்சகட்டத்திலே போன காலம், மனிதர்களை படைத்ததற்காக தேவன் வேதனைப்பட்ட காலம்.
உலகத்தை அழிக்க சித்தம் கொண்டார். ஆனால் நோவாவுக்கோ ஆண்டவருடைய கண்களிலே கிருபை கிடைத்தது. அதற்கு காரணம் என்ன தெரியுமா? ஆதியாகமம் 6வது அதிகாரம் 9வது வசனத்தை படிக்கின்ற வேளையிலே மிக அழகாய் அதற்கான உண்மையை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே, நல்லா கவனிங்க, நோவா தன் காலத்தில் இருந்த பாவம் செய்கிற அத்தனை மனிதர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாயிருந்தான். அதுக்கு காரணம் அடுத்த பகுதி. நோவா தேவனோடே சஞ்சரித்துக் கொண்டே இருந்தான். பாவம் நிறைந்த உலகத்திலே பரிசுத்தமாய் வாழ நம்மால் முடியும். நாம ஆண்டவரோடே பயணிக்க வேண்டும், ஆண்டவரோடே நடக்க வேண்டும், ஆண்டவரோடே பேசணும், ஆண்டவரோடு சஞ்சரித்து கொண்டிருக்கணும். அப்படின்னா எந்த பாவம் நிறைந்த சூழ்நிலைமையிலும் நம்மால் பரிசுத்தமாய் வாழ முடியும். அன்புக்குரியவர்களே, 24வது அதிகாரத்திலிருந்து அடையாளங்களை நிறைவு செய்கிறேன். இன்னும் நிறைய அடையாளம் இருக்கு, எங்க வீட்டுல போய் படிங்க. நாம இந்த 4 அடையாளங்களை சிந்திக்கின்ற பொழுது நம்முடைய காலம் கடைசி காலம் என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. டைம் இஸ் கம்மிங். நாம் வாழும் காலம் கடைசி காலமாக இருக்கிறது. ஆகவே prepare yourself to meet your God. உன் தேவனை சந்திக்க நீ ஆயத்தப்படு. இன்னைக்கு அதற்காகத்தான் ஆண்டவர் நம்மை உணர்வுபடுத்துகிறார். இட்டர்னல் லைஃபுக்காக நீ ஆயத்தப்பட வேண்டும். நித்திய வாழ்வுக்காக இந்த உலகத்திலே உன்னை நீ ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். எப்போது மரித்தாலோ ஆண்டவரோடு வாழுகின்ற வாழ்வுக்காக உன்னை ஆயத்தப்படுத்த வேண்டும். prepare yourself to meet your God. உன் தேவனை சந்திக்க ஆயத்தப்படு. ஆண்டவர் சீக்கிரம் வரப்போகிறார். மேக மீதில் இயேசு ராஜன் வேகம் வாராரே, ஆயத்தமுள்ளோரே ஆகாயம் சேர்க்க அவரே வாராரே. நமக்கு தெரிந்த ஒரு பாடல் தான். உற்சாகமாய் கரங்களை தட்டி இணைந்து பாடுவோமா? ஆயத்தமுள்ளோரை ஆதாயம் சேர்க்க அவரே வாராரே. ஆயத்தமுள்ளோரை ஆதாயம் சேர்க்க அவரே வாராரே. மேகமீதில் இயேசு ராஜன் வேகம் வாராரே. ஆண்டவர் தாமே ஆர்ப்பரிப்போடு அவனில் வாராரே. ஆண்டவர் தாமே ஆர்ப்பரிப்போடு அவனில் வாராரே. நீண்டவரோ மேலோகமே செல்ல மேதினியை விடுவார். நீண்டவரோ மேலோகமே செல்ல மேதினியை விடுவார். மேகமீதில் இயேசு ராஜன் வேகம் வாராரே. பாடுபட்டோர்க்கு பலனளிப்பாரே. பாடுபட்டவர் தாமே. பாடுபட்டோர்க்கு பலனளிப்பாரே. பாடுபட்டவர் தாமே. கூடு நமக்கோ குறையுள்ள பலனை கூவிய கொடுத்திடுவார். கூடு நமக்கோ குறையுள்ள பலனை கூவிய கொடுத்திடுவார். மேகமீதில் இயேசு ராஜன் வேகம் வாராரே. மேகமீதில் இயேசு ராஜன் வேகம் வாராரே. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம வாழுகிற காலம் கடைசி காலம் என்பதை இந்த அடையாளங்களின் வழியாக நாம் புரிந்து கொண்டோம். இதோடு நாம் செய்தியை முடித்தால் அந்த செய்தி ஒரு பூரணமாகாது. கடைசி காலத்திலே வாழுகின்ற நானும் நீங்களும் எப்படி வாழ வேண்டும் என்பதை மத்தேயு 25வது அதிகாரத்திலே ஆண்டவர் கற்றுத் தருகிறார். மத்தேயு 25வது அதிகாரம் என்பது
மூன்று உவமைகள் கொண்ட அதிகாரம். மிக எளிமையான 3 உவமைகள். அதுல வேற எந்த செய்தியும் இல்லை. 25வது அதிகாரத்திலே 3 உவமைகள் மட்டும்தான் இருக்கிறது. முதல் 13 வசனத்திலே 10 கன்னிகைகளுடைய உவமை. 14வது வசனத்திலிருந்து 30வது வசனம் வரை தாலந்துகளை குறித்த உவமை. 31வது வசனத்திலிருந்து கடைசி வரையிலும் நியாய தீர்ப்பின் உவமை. இந்த 3 உவமைகள் வழியாக நாம் எப்படி வாழ வேண்டும் என்பதை ஆண்டவர் நமக்கு கற்றுத் தருகிறார். இது முக்கியமான பகுதி. கடைசி காலம் என்பதை புரிந்து கொண்ட நானும் நீங்களும் எப்படி வாழ வேண்டும் என்பதையும் அறிந்து கொள்ள வேண்டும். எப்படி நாம் வாழணும்னா கவனமாய் வாழ வேண்டும். லீவ் கேர்ஃபுல்லி, கவனமாய் வாழ வேண்டும். 24வது அதிகாரத்திலும் இந்த செய்தி பல இடத்திலே வருகிறது. 4வது வசனத்திலே எச்சரிக்கையாயிருங்கள் என்று சொல்லுகிறார். 42வது வசனத்திலே விழிப்பாயிருங்கள் என்று சொல்லுகிறார். 44வது வசனத்திலே ஆயத்தமாயிருங்கள் என்று சொல்லுகிறார். ஆனால் 25வது அதிகாரம் முதல் அந்த 10 தோழியர்களுடைய கன்னிகைகளுடைய உவமையிலே மிக அழகாய் நாம் எப்படி கவனமாய் வாழ வேண்டும் என்பதை சிறப்பாய் கற்றுத் தருகிறார். 5 பேர் எச்சரிப்புடன் இருந்தவர்கள், விழிப்புடன் இருந்தவர்கள், ஆயத்தமாய் இருந்தவர்கள், கவனமாய் வாழ்ந்தவர்கள். ஆனா 5 பேர் அப்படி அல்ல. மணவாளன் எப்பொழுது வந்தாலும் எங்களையும் கூட்டிட்டு போவாருன்னு சொல்லி எச்சரிப்பில்லாம இருந்தாங்க, அசதியா இருந்தாங்க, ஆயத்தம் இல்லாம இருந்தாங்க. அன்புக்குரியவர்களே, மணவாளன் வந்தார், எச்சரிப்போடு கவனமாய் ஆயத்தமாய் இருந்த பிள்ளைகளை அழைத்து சென்றார். அழைத்து சென்ற வேளையிலே மற்ற 5 பேரும் கூப்பிடுகிறார்கள் மணவாளனை. மணவாளனே, மணவாளனே, நாங்களும் உமக்காக காத்திருந்தவர்கள், நாங்களும் ஆற்றூர் சேகரத்துக்குட்பட்ட திருச்சபை விசுவாசிகள், எங்களுக்கும் கதவு திறக்க வேண்டும் என்று சொல்லி சொன்ன வேளையிலே மணவாளன் சொன்னா, ஐ டோன்ட் நோ ஹூ யூ ஆர், ஐ டோன்ட் நோ ஹூ யூ ஆர். உன்னை நான் அறியேன். நம்மளை அறியாத ஆண்டவரா? நம்மை நன்றாய் அவருக்கு தெரியும். நாம யார் என்பதும் அவருக்கு தெரியும். ஆற்றூர் சபையின் விசுவாசி என்பதும் தெரியும், ஏனைய சபைகளின் விசுவாசி என்பதும் தெரியும். ஆனால் ஆண்டவர் சொல்லுவார் ஒரு கூட்ட மக்களை, ஐ டோன்ட் நோ ஹூ யூ ஆர். யாரை பார்த்து சொல்லுவாரு? கவனமாய் வாழாதவர்களை பார்த்து, எப்படியும் வாழலான்னு வாழுகிறவர்களை பார்த்து. அன்பு சபையே, காலம் முழுக்க இங்க இப்படியே கட்டி பிடிச்சுக்கிட்டு இருக்கலான்னு நினைக்காதே. உன் தேவனை சந்திக்க ஆயத்தப்படு. 3 நாட்களில் ஆண்டவர் ஏராளமான விதைகளை நமக்கு விதைத்தார். நம்மத்திலே ஏராளமான வார்த்தைகளை சொன்னார். 4 செய்திகள் வழியாய் ஆண்டவர் நம்மோடு வல்லமையாய் இடைப்பட்டார், வல்லமையோடு செயல்பட்டார். நாம் எந்த இடத்துல திருந்தணும், எந்த இடத்துல எல்லாம் முன்னேறணும், எந்த இடத்துல எல்லாம் நாம தவறு செய்திருக்கோம் என்பதை எல்லாம் ஆண்டவர் சுட்டி காட்டி இருக்கிறார். உன்னை சரி செய்து கொள், உன்னை சரி செய்து கொள். எச்சரிப்பை அசட்டை செய்யாதே. ஆதியாகமத்திலே நோவா பிரசங்கித்தார். ஜனங்கள் கேட்கவில்லை, அழிந்தே போனார்கள். நினிவே பட்டணத்திலே யோனா பிரசங்கித்தார். யோனாவின் பிரசங்கத்தை மக்கள் கேட்டார்கள், எச்சரிப்படைந்தார்கள், உணர்வடைந்தார்கள், மனம் திரும்பினார்கள், கவனமாய் வாழ தங்களை ஒப்பு கொடுத்தார்கள். ஆண்டவர் அவர்களுக்காக மனம் இறங்கினார், அவர்களுக்காக மனம் இறங்கினார். இந்த 3 நாட்களிலும் நமக்கு தரப்பட்டிருக்கிற எல்லா எச்சரிப்புகளையும் உணர்ந்தவர்களாய், ஆண்டவர் தந்த வார்த்தைகளை உணர்ந்தவர்களாய் திரும்புவோம். ஆண்டவர் கரத்திலே நம்மை ஒப்பு கொடுப்போம். நாம் கவனமாய் வாழ வேண்டிய காலத்திலே வைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை உணர்ந்து கொள்ளுவோம். 2வதாக நாம் கனி கொடுத்து வாழ வேண்டும். கனி கொடுத்து வாழ வேண்டும். live fruitfully. கவனமாய் வாழுகின்ற நானும் நீங்களும் கனி கொடுத்து வாழ வேண்டும். தாளந்து உவமையிலே அழகாய் ஆண்டவர் சொல்லுகிறார், 5 தாளந்தை பெற்றவன் வேறு 5 தாளந்தோடு வந்து நின்றான்.
2 தாலந்தை பெற்றவன் வேறு 2 தாலந்தோடு வந்து நின்றான். 1 தாலந்தை பெற்றவன் ஒன்றுமில்லாமல் வந்து நிற்கிறான். 26வது வசனத்திலே எஜமான் அவனை பார்த்து சொல்லுகிறார், பொல்லாதவனும் சோம்பலுமான ஊழியக்காரனே, பொல்லாதவனும் சோம்பலுமான ஊழியக்காரனே. அடுத்து 30வது வசனத்திலே சொல்லுகிறார், பிரயோஜனமற்ற ஊழியக்காரனாகியவனை புறம்பான இருளிலே தள்ளி போடுங்கள், அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும் என்றார். ஏன்னா இவன் கனி கொடுக்க தவறினான். கனிகள் எப்படி இருக்க வேண்டும் என்பது அடுத்த ஓமை. பசியாயிருந்தேன், போஜனம் தந்தீர்கள், தாகமாயிருந்தேன், தாகத்தை தீர்த்தீர்கள், அந்நியனாயிருந்தேன், சேர்த்து கொண்டீர்கள், வஸ்திரமில்லாமல் இருந்தேன், வஸ்திரம் தந்தீர்கள், வியாதியாயிருந்தேன், விசாரிக்க வந்தீர்கள், காவலில் இருந்தேன், பார்க்க வந்தீர்கள். அவர்கள் கேட்டார்கள், ஒரு கூட்ட மக்கள் கேட்டார்கள், எப்போது ஆண்டவரை இப்படியாக உம்மை கண்டோம்? எப்படியாய் எந்த நாட்களிலே உம்மை இப்படி கண்டோம்? உமக்கு எப்பொழுது இதை நாங்கள் செய்தோம்? அவர் சொன்னார், இந்த உலகத்திலே நீங்கள் வாழ்ந்த காலம் 50 வருஷம் வாழ்ந்த காலம், 70 வருஷம் வாழ்ந்த காலம், 100 வருஷம் வாழ்ந்த காலம், உங்களோடு வாழ்ந்த இல்லாமையிலும் இயலாமையிலும் இருக்கின்ற பிள்ளைகளுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள். ஒரே முறை கொஞ்ச நாள் வாழப்போகிறோம். ஆண்டவருக்காக வாழ வேண்டும், மற்றவர்களுக்கும் பயனுள்ள வாழ்க்கை வாழ வேண்டும். ஆண்டவர் நம்மிடத்திலே கனி நிறைந்த வாழ்க்கையை எதிர்பார்க்கிறார், கனி நிறைந்த வாழ்க்கையை எதிர்பார்க்கிறார். கடைசி காலத்திலே வாழுகின்ற நாம் கனி கொடுத்து வாழ வேண்டும், கனி கொடுத்து வாழ வேண்டும். அன்புக்குரியவர்களே, செய்தியை நான் சீக்கிரமாக நிறைவு செய்கின்றேன். இன்னும் ஆண்டவர் இந்த 25வது அதிகாரத்திலே நமக்கு சொல்லுகின்ற இன்னொரு உண்மை, நம்பிக்கைக்குரியவர்களாக வாழ வேண்டும், நம்பிக்கைக்குரியவர்களாக வாழ வேண்டும். live faithfully, live carefully, live fruitfully, live faithfully. நம்பிக்கைக்குரியவர்களாக வாழ வேண்டும், கணக்கு கொடுக்க வேண்டியவர்கள் என்ற உணர்வோடு வாழ வேண்டும். தாளந்தோமையிலே எஜமான் கணக்கை கேட்டது போல ஆண்டவர் சீக்கிரம் வரப்போகிறார், ஆண்டவர் சீக்கிரம் வரப்போகிறார், நம்முடைய கணக்கை கேட்பார். நான் இந்த உலகத்தில் இத்தனை வருஷம் உனக்கு வாழ்வு தந்தேன் அல்லவா, இத்தனை வருடம் உன்னை நான் நேசித்தேன் அல்லவா, உன்னுடைய கணக்கை கொடு, நீ எப்படி வாழ்ந்தாய் என்ற கணக்கை கொடு என்று சொல்லி ஆண்டவர் கேட்பார். கணக்கை கொடுத்துதான் ஆக வேண்டும், கணக்கை கொடுத்துதான் ஆக வேண்டும். எபிரேயர் 4வது அதிகாரம் 13வது வசனம் அழகாய் சொல்லுகிறது, அவருடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றுமில்லை, சகலமும் அவருடைய கண்களுக்கு முன்பாகவோ நிர்வாணமாயும் வெளியரங்கமாயிருக்கிறது. அவருக்கு நம்ம கணக்கு கொடுத்துதான் ஆகணும். டைம் இஸ் கம்மிங், கணக்கு ஒப்படைக்க வேண்டிய நேரம் வரப்போகிறது. நம்ம என்ன கணக்கு கொடுக்க போறோம்? எத்தனை ஆத்துமாக்கள் ஆதாயப்படுத்தி இருக்கிறோம்? இத்தனை வருஷம் வாழ்ந்தோமே, ஆண்டவருக்காக நாம் செய்தது என்ன? ஆண்டவருடைய பிள்ளைகளுக்காக நாம் செய்தது என்ன? நம்ம ஊழியத்துக்காக பட்ட பாடு என்ன? ஊழியத்துக்காக பட்ட கஷ்டம் என்ன? நம் மூலமாக எத்தனை பேர் வாழ்வு பெற்றாங்க? எத்தனை பேருக்கு ஆறுதலாய் நாம் இருந்தோம்? நம்ம பயனுள்ள வாழ்க்கை வாழ்ந்தோமா? ஆண்டவர் கணக்கை கேட்பா, கணக்கை கொடுத்துதான் ஆக வேண்டும். ஒரு நிகழ்ச்சியை சொல்லி நிறைவு செய்கின்றேன். இங்கிலாந்து தேசத்தை சார்ந்த டெபி ஆலன், ஜூடோ விளையாட்டு வீராங்கனை, ஏராளமான தங்க பதக்கத்தை வென்று குவித்தவள், ஏராளமான தங்க பதக்கத்தை வென்று குவித்தவள். இப்போதும் அவள் உயிரோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற சாட்சி. 2004ஆம் வருடம் ஆஸ்திரேலியா நாட்டிலே சிட்னி பட்டணத்திலே ஒலிம்பிக் போட்டி நடைபெறுகிறது. இந்த விளையாட்டு வீரர்களும் வீராங்கனைகளும் எல்லாம் எல்லா நாடுகளில் இருந்தும் ஆஸ்திரேலியா நாட்டுக்கு போனாங்க. அங்கே உள்ள காலச்சூழலுக்கு தங்களுடைய உடம்பை தயார்படுத்தினார்கள். அவர்கள் தங்களுடைய கரத்திலே ஒரு வெயிட் மிஷின் வைத்திருப்பார்கள், எடை பார்க்கும் கருவி. நாங்கள் எடையிலே சரியாய் இருக்கிறோமா என்பதை கணிப்பதற்காக இந்த டெபி ஆலன் 52 கிலோ எடை பிரிவிலே ஜூடோ விளையாட்டிலே பங்கெடுக்க வேண்டியவள். உலகமே எதிர்பார்க்கிறது டெபி ஆலனுக்கு தான் தங்க பதக்கம், ஏன் அவ்வளவு சிறந்த வீராங்கனை. அபிஷியல் நாள் வந்தது, அபிஷியல் ஜட்ஜஸ் வந்தாங்க, அபிஷியல் தராசோடு வந்தாங்க. டெபி ஆலனை நிறுத்து பார்த்த வேளையிலே
அவர்கள் அதிர்ந்து போனார்கள். டெபி ஆலன் 52 கிலோ 400 கிராம் கூட இருந்தாள். எல்லா ஜட்ஜஸும் நினைச்சாங்க டெபி ஆலனை போல ஒரு சிறந்த வீராங்கனை இல்லை. அதனால ஒரு கிரேஸ் பீரியட் கொடுத்தாங்க. என்னன்னா, இந்த போட்டி துவங்குவதற்கு 3 மணி நேரம் இருக்கிறது. இந்த 3 மணி நேரத்திலும் இந்த 400 கிராமை குறைத்து கொண்டால் உன்னை போட்டிக்கு அனுமதிக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு கிரேஸ் பீரியட் கொடுத்தாங்க. இதை போன்ற ஒரு நிகழ்ச்சி கடந்த வருடத்திலே 2024 பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியிலே நடந்தது. வினேஷ் போகத், இந்த வினேஷ் போகத் இப்போது ஹரியானா மாநிலத்திலே எம்எல்ஏ இருக்கிறாங்க. இதே போன்ற ஒரு நிகழ்ச்சி தான். ஆனால் அது இந்த வினேஷ் போகத்தை விட டெபி ஆலனுடைய நிகழ்ச்சி கொஞ்சம் கூட அழுத்தம் உள்ள நிகழ்ச்சி. அதனால தான் அதை சொல்றேன். மீண்டும் இதை கேட்ட வேளையிலே டெபி ஆலன் அதிர்ச்சியின் மத்தியிலே ஓடினாள், புரண்டாள். எப்படியாகிலும் 400 கிராமையும் 3 மணி நேரத்துக்குள்ளே குறைத்து கொள்ள பிரயாசப்பட்டாள். கடைசியாக தன்னுடைய தலை மயிரை கத்தரித்து தள்ளினாள். மீண்டும் அபிஷியல் ஜட்ஜஸ் வந்தாங்க. அபிஷியல் தராசோடு வந்தாங்க. டெபி ஆலனை நிறுத்து பார்த்த வேளையிலே டெபி ஆலன் 52 கிலோ 50 கிராம் கூட இருந்தாள். போட்டியிலிருந்து விலக்கி விடப்பட்டாள். உலகமே எதிர்பார்த்தது டெபி ஆலனுக்கு தான் தங்க பதக்கம். ஆனால் அவள் போட்டிக்கு தகுதி இல்லாதவளாய் மாற்றப்பட்டாள். அன்பு சபை மக்களே, நம்முடைய சேகர ஐக்கிய நற்செய்தி பெருவிழாவை நிறைவு செய்ய போகிறோம். நாமும் ஆண்டவருடைய கருவியிலே, ஆண்டவருடைய தராசிலே சரியா இருக்க வேண்டும். ஒருவேளை நம்முடைய தராசிலே நாம் சரியாக இருக்கலாம். இப்போ உங்களுடைய பார்வையிலே நான் சரியாக இருக்கலாம். ஐயோ, லிபின் பாஸ்டர் எவ்வளவு நல்லா நம்ம மத்தியில பேசினாரு, பிரசங்கம் பண்ணினாரு, ஆண்டவரை பத்தி எல்லாம் நமக்கு சொல்லி உணர்வு படுத்தினாரு, அவர் ரொம்ப நல்ல பாஸ்டர் அப்படின்னு சொல்லி உங்களுடைய பார்வையிலே நான் சரியாக இருக்கலாம். ஆனால் அது போதாது. என் அப்பனுடைய பார்வையிலே நான் சரியா இருக்க வேண்டும். என் ஆண்டவருடைய தராசிலே நான் சரியா இருக்க வேண்டும். ஒருவேளை நீங்க உங்க குடும்பத்தினருடைய பார்வையில நீங்க சரியா இருக்கலாம், போதாது. உங்க பாஸ்டருடைய பார்வையில நீங்க சரியா இருக்கலாம், போதாது. ஆண்டவர் அபிஷியல் ஜட்ஜாக வரப்போகிறார். அபிஷியல் தராசோடு வரப்போகிறார். ஜீவ புஸ்தகத்தோடு வரப்போகிறார். கணக்கு புஸ்தகத்தோடு வரப்போகிறார். நாம என்ன கணக்கை கொடுக்க போகிறோம்? தானியேல் 5வது அதிகாரத்திலே ஒரு அற்புதமான நிகழ்ச்சி வருகிறது. பெல்சாசர் ராஜா விருந்து பண்ணி கொண்டிருக்கிறார். ஒரு கையுறுப்பு சுவரில் எழுதி கொண்டிருக்கிறது. அதுல என்னன்னா, மெனே மெனே தெக்கேல் உப்பாசி. அதனுடைய பொருள் என்னன்னா, தேவன் உன்னுடைய ராஜ்யத்தை மட்டிட்டு அதற்கு முடிவு உண்டாக்கினார். நீ தேவனுடைய தராசிலே நிறுக்கப்பட்டு குறைய காணப்பட்டாய். அன்பு சபையே, ஆண்டவருக்கு பிரியமான பிள்ளைகளே, தேவனை சந்திக்க ஆயத்தப்படு. தேவனிடத்திலே பட்சபாதம் இல்லை. ஆயத்தமுடையவர்கள் நித்திய ராஜ்யத்துக்கு செல்வார்கள். ஆயத்தம் இல்லாதவர்கள் அந்தகார இருள் நிறைந்தே ஆக்கினை நரகத்துக்கு செல்லுவார்கள். நாம் வாழும் காலம் கடைசி காலம். பேரழிவுகளின் காலத்தில் இருக்கிறோம். வஞ்சனைகள் நிறைந்த காலத்தில் இருக்கிறோம். உபத்திரவங்கள் நிறைந்த காலத்தில் இருக்கிறோம். பாவம் அதிகரித்த காலத்தில் இருக்கிறோம். நம்ம கவனமாய் வாழ வேண்டும். கனி கொடுத்து வாழ வேண்டும். நம்பிக்கைக்குரியவர்களாக வாழ வேண்டும். மாரநாதா, மாரநாதா, இயேசுவே வாரும் என்று அழைப்போம். இயேசுவே வாரும் என்று அழைப்போம். ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். வா மகனே, வா மகளே, வருவாய், தருணம் இதுவே என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். உன்னுடைய வாழ்நாளை எல்லாம் வீண் நாளாய் வருத்தத்தோടെ கழிப்பது ஏன்? வந்து என்னுடைய பாதத்திலே நீ சரணடைந்தால் உன்னை வாழ்வித்து உன்னை சேர்த்து கொள்ளுவேன் என்று சொல்லுகிறார். கட்டின வீடும் நிலம் பொருளும் கண்டிடும் உற்றார் உறவினரும் உன்னுடைய மண்ணான சரீரத்தில் இருக்கிற ஜீவன் போனால் உன்னோடு கூட வர முடியாது. உன்னோடு கூட வர முடியாது. அதை நினைத்து ஆண்டவர் அண்டைக்கு கடந்து வா.
ரட்சிப்பின் அனுபவத்தோடு எத்தனை காலம் வாழுகிறாயோ அத்தனை காலமும் கவனமாய் கனி கொடுத்து கணக்கு ஒப்படைக்க வேண்டும் என்ற உணர்வோடு வாழு என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறார். எல்லோரும் இருக்கிற இடத்தில் எழுந்து நிற்போமா? ஆண்டவருடைய சமூகத்திலே உள்ளமுடைந்து செபிப்போம், நம்பிக்கையோடு செபிப்போம். நம்முடைய சேகர ஐக்கிய நற்செய்தி பெருவிழாவை நாம் நிறைவு செய்ய போகிறோம். இந்த வேளையிலும் நம்முடைய ரட்சிப்புக்குரியவர்களை நாம் சிந்திப்போம் என்று சொன்னால் நலமாயிருக்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆண்டவரே, என்னை ரட்சியும், நித்திய வாழ்வுக்கென்று என்னை ஆயத்தப்படுத்தும், நித்திய வாழ்வுக்கென்று என்னை ஆயத்தப்படுத்தும். எப்போது நான் மரணத்தை சந்தித்தோம், நான் உம்மோடு கூட உம்முடைய ராஜ்யத்திலே வர வேண்டும் ஐயா. உம்மோடு கூட உம்முடைய ராஜ்யத்துக்குரிய பிள்ளையாய் வர வேண்டும் ஆண்டவரே. என்னையும் என் குடும்பத்தையும் ரட்சியும். நான் பேரழிவுகள் நிறைந்த காலத்திலே வாழுகிறேன், வஞ்சனை நிறைந்த காலத்திலே வாழுகிறேன். வஞ்சனைக்கு நான் வஞ்சிக்கப்படாதபடிக்கு என்னை காத்துக்கொள்ள எனக்கு அருள் தாரும் என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்திலே கேளுங்கள். ஆண்டவரே, இந்த உலகத்திலே உமக்காக பாடுகள் அனுபவிக்க எனக்கு உதவி செய்யும் ஐயா. பாடுகளை கண்டு துவண்டு போகாதபடிக்கு பாடுகளின் மத்தியிலோ பரமனுக்காக வாழ ஆண்டவர் எனக்கு அருள் தாரும் என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்திலே ஜெபியுங்கள். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார், கவனமாய் வாழ வேண்டிய காலம், கனி கொடுத்து வாழ வேண்டிய காலம், கணக்கு ஒப்படைக்க வேண்டும் என்று உணர்வோடு வாழ வேண்டிய காலம். ஆண்டவரே, நான் எச்சரிப்போடும் மிக கவனமாய் வாழ எனக்கு உதவி செய்யும். நான் கனி கொடுத்து வாழ வேண்டும் ஐயா. நான் மற்றவர்களுக்கு பயனுள்ள பிள்ளையாக வாழ வேண்டும் ஆண்டவரே. நான் மட்டும் வாழ்ந்தேன், நான் மட்டும் மரித்து போனேன் என்று சொல்லுகின்ற அனுபவம் அல்ல. நான் வாழ்ந்தேன், அநேக பிள்ளைகளுக்கு வாழ்வு கொடுத்தேன், அநேக பிள்ளைகளை ரட்சிப்புக்கு நேராக வழிநடத்தினேன். அநேக பிள்ளைகள் என்னுடைய வாழ்வின் வழியாய், என்னுடைய பணியின் வழியாய் ரட்சிக்கப்பட்டார்கள் என்று சொல்லுகின்ற அந்த மகிழ்ச்சியின் அனுபவத்தோடு நாம் ஆண்டவரை சந்திக்க வேண்டும், ஆண்டவரை சந்திக்க வேண்டும். அதற்காக உதவி செய்யும் என்று சொல்லி ஜெபியுங்கள். ஆண்டவர் சீக்கிரம் வரப்போகிறார். கணக்கை கேட்பார், கணக்கை கொடுக்க வேண்டும். அவருடைய பார்வையிலே, அவருடைய தராசிலே, ஜீவ புஸ்தகத்திலே, கணக்கு புஸ்தகத்திலே நான் சரியாயிருக்க வேண்டும். ஒருவேளை நம்முடைய பெயர்கள் கிறுக்கப்பட்டிருந்தால் இந்த வேளையிலும் ஆண்டவருடைய சமூகத்திலே கண்ணீரோடு செபியுங்கள். ஆண்டவரே, ஜீவ புஸ்தகத்திலே என்னுடைய பெயரை எழுதுமையா, என்னுடைய பெயர் இருக்கட்டும், நான் உமக்காக வாழுவேன். இந்த சேகர ஐக்கிய நற்செய்தி பெருவிழாவை எனக்கு தந்த ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆத்மீக எழுப்புதல் திருப்பணி துறைக்காக ஸ்தோத்திரம். எங்கள் கன்னியாகுமரி பேராயத்துக்காக ஸ்தோத்திரம். இந்த ஆற்றூர் சேகரத்துக்காக ஸ்தோத்திரம். நல்ல அனுபவத்தை எங்களுக்கு உருவாக்கி தந்தீரே, நன்றி அப்பா. பேராய பொறுப்பாளர்கள் தலைவர்களுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எங்கள் பேராயம் ஆத்மீக எழுப்புதலிலே சிறந்து விளங்கும் பேராயமாக மாற்றுருவாக்கும் என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிப்போம். ஆண்டவர் சொல்லுகிறார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே எல்லோரும் என்னிடத்துக்கு வாருங்கள், வருவாய் தருணம் இதுவே, அழைக்கிறார் வல்ல ஆண்டவர் என்று சொல்லுகிறார். ஆண்டவரே, உம்முடைய பாதத்திலே வந்து என்னை ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லி எல்லோரும் ஜெபியுங்கள். ஹல்லேலூயா. வாழ்நாளை எல்லாம் வீணாளா வருத்தத்தோடு கழிப்பது ஏன்? வாழ்நாளை எல்லாம் வீணாளா வருத்தத்தோடு கழிப்பது ஏன்? வந்தவர் பாதம் சரணடைந்தார். நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. வருவாய் நன்றியோடு துதிக்கிறோமே. நல்லவரே, வல்லவரே, எல்லாம் செய்ய அதிகாரமும் ஆற்றலும் நிறைந்த ஆண்டவரை நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா. அழகு மாயை நிலைத்திடாதே, அதை நம்பாதே. ஆண்டவர் உங்களை தொடுகிற நேரம், உங்களை ஆசீர்வதிக்கிற நேரம். நிலைத்திடாதே, அதை நம்பாதே. மயக்கிடுமே, மரணம் ஒரு நாள் சந்திக்குமே. மறவாதே உன் ஆண்டவரை, வருவாய் தருணம் இதுவே. அழைக்கிறாரே வல்ல ஆண்டவரே, மத்தியிலே வல்லமையை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிற ஆண்டவரே உமக்கு நன்றி. வானத்தின்
வழியவரே தருவாய் தருணமிதுவே அழைக்கிறாரே. எங்கள் பிள்ளைகளை தொடுகிற கிருபைகளுக்காக, எங்கள் பிள்ளைகளை ஆற்றல் படுத்துகிற கிருபைகளுக்காக சத்திய வாக்கை நம்பியே வா, நித்திய ஜீவன் உனக்களிப்பார். சத்திய வாக்கை நம்பியே வா, நித்திய ஜீவன் உனக்களிப்பார். ஹல்லேலூயா. உன்னை ஜீவன் புஸ்தகத்தில் உண்மையா என்று எழுதிடுவார். தருவாய் தருணமிதுவே அழைக்கிறாரே. நல்ல ஆண்டவரே சுவண்டை, நல்ல ஆண்டவரே சுவண்டை. வருவாய் தருணமிதுவே அழைக்கிறாரே. நல்ல ஆண்டவரே. எல்லா பிள்ளைகளும் ஜெபிங்க, எல்லா பிள்ளைகளும் ஜெபிங்க. உங்கள் தனிப்பட்ட வாழ்வுக்காக ஜெபிங்க, குடும்ப வாழ்வுக்காக ஜெபிங்க, ஆத்மீக வாழ்வுக்காக ஜெபிங்க. ஆண்டவர் உங்கள் ஜெபத்தை கேட்கிற நேரம், உங்களுக்காக அற்புதங்களை செய்கிற நேரம், சுகத்தை தருகிற நேரம், விடுதலை தருகிற நேரம். அநேக பிள்ளைகள் ஆண்டவருடைய தொடுதலை அனுபவித்துக் கொண்டிருக்கிறீர்கள். நன்றி சொல்லுங்க, நன்றி சொல்லுங்க, நன்றி சொல்லுங்க. ஆண்டவருடைய அற்புத கிருபைகள் அநேக பிள்ளைகளிடத்தில் வெளிப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. Thank you Jesus. உங்கள் மத்தியில் செயல்படுகிற ஆண்டவரே, அற்புதங்களை செய்கிறவரே, அதிசயங்களை செய்கிறவரே, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. 3 நாட்களிலும் எங்களோடு செயல்பட்ட தெய்வமே உமக்கு நன்றி. எங்கள் மத்தியில் அபரிதமான ஆசீர்வாதங்களை வெளிப்படுத்தினவரே நன்றி. எங்கள் பேராயத்தின் பொறுப்பு பேராயரை ஆசீர்வதியும். பேராய உப தலைவர், பேராய செயலர், பேராய பொருளாளர், சபை பரிபாலன குழு செயலர், இன்னும் ஏனைய நிறுவனங்களின் பொறுப்பாளர்கள், சபையின் போதகர்கள், சபையின் நிர்வாகிகள், இறை மக்கள் எல்லோரையும் கர்த்தர் ஆசீர்வதியும், எல்லோரையும் கர்த்தர் ஆசீர்வதியும். எங்கள் பேராயம் முழுமையிலும் ஒரு பெரிய ஆத்மீக மறுமலர்ச்சியை நாங்கள் அனுபவிக்கின்ற நாட்களாக வருகின்ற நாட்கள் அமையட்டும் ஐயா. இந்த சேகரத்தின் சேகர் ஆயரோடு உம்முடைய கிருபை இருக்கட்டும். அவர்களோடு இணைந்து பணி செய்கின்ற இணை ஆயரோடு உம்முடைய கிருபை இருக்கட்டும். இந்த சேகரத்துக்குட்பட்ட எல்லா திருச்சபையின் போதகர்களோடு உம்முடைய கிருபை இருக்கட்டும். ஆத்மீக எழுப்புதல் திருப்பணி துறையோடு உம்முடைய கிருபை இருக்கட்டும். ஆத்மீக எழுப்புதல் திருப்பணி துறை பாடகர் குழுவினரோடு உம்முடைய கிருபை இருக்கட்டும். ஆத்மீக எழுப்புதல் திருப்பணி துறை கமிட்டியோடு உம்முடைய கிருபை இருக்கட்டும். பணியாளர்களோடு உம்முடைய கிருபை இருக்கட்டும் ஐயா. இந்த கன்வென்ஷன் கூட்டம் சிறப்பாக நடைபெற உழைத்த பிள்ளைகள், செபித்த பிள்ளைகள், கொடுத்த பிள்ளைகள் எல்லோரையும் கர்த்தர் ஆசீர்வதியும். சேகர செயற்குழுவோடு உம்முடைய கிருபை இருக்கட்டும் ஐயா. லைவ் டெலிகாஸ்ட் பண்ணின ஹோலி லேண்ட் டிவியை கர்த்தர் ஆசீர்வதியும். சேனலை கர்த்தர் ஆசீர்வதியும். ஒலி அமைத்த பிள்ளைகளோடு உம்முடைய கிருபை இருக்கட்டும். ஆண்டவருக்கே துதி கண்ணம் மகிமை எல்லாம் உண்டாகட்டும். ஆண்டவரே, நாங்கள் இந்த 3 நாட்களிலும் பெற்றுக்கொண்ட அனுபவத்தை தொடர்ந்து தொலைத்து விடாதபடிக்கு இந்த அனுபவத்திலே தொடர்ந்து வாழ எங்களுக்கு கர்த்தர் அருள்தார்.